எங்க அம்மா சத்தியமா நான் உன்ன வந்து இந்த கேம்க்காக யூஸ் பண்ணி நான் ஆடவே இல்ல. உன்ன அவ்ளோ மிஸ் பண்ணேன் நானு. அப்படிங்கிற மாரி வந்து இப்ப எஃப்ஜே வந்து ஆதிரி கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தது. செம்ம ஷாக்கிங்கா இருந்தது. ஸோ இப்போ வந்து ஆதிரிய கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி வியானா கூட ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. ஸோ வியானா சொல்லி தான் இங்க வந்து பேசினாரா அப்படிங்கிற மாரியும் நம்மள யோசிக்க வைக்குது. ஏன்னா கடைசியா வியானா வந்து சொல்லியிருப்பாங்க, "நீ இங்க இருக்கிற வரையும் ஆதிரி கூட வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாவது மெயின்டெயின் பண்ணு." அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்படியே வந்து முறைச்சிட்டு இருந்தா அது வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கேத்த மாரியோ என்னமோ தெரியல. இப்ப ஆதிரிய கூப்பிட்டு உட்கார வச்சு லிவிங் ரூம்ல வந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு அவங்க சொன்னது வந்து ஃபர்ஸ்ட்டு நீ இன்னைக்கு வந்து நான் பொண்ணுங்கள யூஸ் பண்ணி கேம் ஆடுறேன்னு சொன்னேன்ல, அது என்னால ஏத்துக்கவே முடியல. எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அதே மாரி நான் இதுவரைக்கும் யாரோட கேமையும் வந்து நான் அஃபெக்ட் பண்ணதே கிடையாது. அதே மாரி நான் வியானாவோட கேம அஃபெக்ட் பண்ணல. அவளும் என்னோட கேம வந்து அஃபெக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னோனே, இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படிங்கிற மாரி ஆதிரியோட ரெஸ்பான்ஸு. அதுக்கப்புறமா இல்ல நீ எனக்கு அப்படி சொல்றப்போ எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டா இருந்தது. நான் எல்லாரையும் யூஸ் பண்ணி ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி ரம்யாவ யூஸ் பண்ணி ஆடுறேன்னு சொல்ற, கனிய யூஸ் பண்ணி ஆடுற அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொன்னோனே, அந்த மாரிலாம் நான் சொல்லவே இல்லையே. நான் வந்து சொன்னது என்ன நீ யூஸ் பண்ணி ஆடுன, வியானாவ யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி தானே சொன்னேன். அப்படிங்கிற மாரி ஆதிரியா வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் குடுத்தாங்க. அதுக்கு வந்து எங்க அம்மா மேல சத்தியமா நான் வந்து உன்னை யூஸ் பண்ணி இந்த ஒரு கேம் ஆடவே கிடையாது நானு. என் ஹார்ட் மேலேயும் வந்து நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாரி வந்து ரிப்பீட்டடா வந்து நெறைய சத்தியம் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. அத வச்சு அதுக்கப்புறமா வந்து எனக்கு நீ சொன்னது வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. உன் உன் கூட நான் ஒரு பாயிண்ட்ல கூட வந்து நான் ஃபேக்கா இருந்ததே கிடையாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாரி சத்தியமா சொல்றேன், நான் வந்து உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் வெளிய வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து இருக்கேன். அப்படிங்கிற மாரி வந்து சொன்னோனே ஆதிரிக்கு சிரிப்ப தாங்கவே முடியல. ஏன்னா, வியானா கிட்ட மிஸ் பண்றியா ஆதிரிய அப்படின்னு ஓப்பனா கேட்டப்போ, ஆதிரியலாம் நான் மிஸ் பண்ணவே இல்ல அப்படின்னு சொன்னாரு. திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னது ஆச்சரியமா இருந்தது. ஸோ, எனக்கு வந்து உன் கூட ஒரு பாண்ட் கன்டின்யூ பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் வந்து நான் ஆசைப்படுறேன். இப்போ உனக்கு அந்த மாரி பாண்ட் இருக்கணும் அப்படின்னு தோணல அப்படின்னா, நம்ம இங்க கேம் ஆடலாம். ஆனா வெளிய வந்து நான் உனக்கு ப்ரூஃப் பண்றேன். உனக்கு என் கூட அந்த ஒரு பாண்ட் கன்டின்யூ பண்ணணும்னு நெனச்ச அப்படின்னா, நான் வந்து வெளிய வந்து ப்ரூஃப் பண்றேன். இங்க வந்து நம்ம கேம் ஆடலாம். இங்க சத்தியமா நான் யாரையும் யூஸ் பண்ணி நான் இந்த இடத்துல விளையாடல அப்படிங்கிறத நான் திரும்ப சொல்லிக்கிறேன். அப்படி உனக்கு நான் உன்ன யூஸ் பண்ணி விளையாடிருந்தேன் அப்படின்னு தோணுச்சுன்னா, சாரி ஆதிரே அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த இடத்துல ஆதிரே வந்து, இப்போ அவர் இப்படி பேசுறாரே, சரி விடுறா அப்படிங்கிற மாரிலாம் வந்து எதுவும் சொல்லல. பட் அந்த இடத்துல அவங்க ரொம்ப தெளிவா இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எஸ் பை.